பகுதிகள் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் எழுந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாளை படிக்கிறோம், அதை நாளை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படிதான் உலகம் எழும்பி அங்கே காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்தோம். தெபோராளின் வெற்றியை அங்கே 5 அவள் பாட்டாக பாடுகிறார். ஆமே, அங்கே வெற்றி எப்படி கொண்டாடுகிறார்கள் 5வது அதிகாரத்திலே. ஆனால் இங்கே பார்க்கிறேன் சொன்னால் 4 நாளை பார்க்கிறேன் பாருங்க. அக்காலத்திலே லபினோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எபிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரிக்க போவார்கள். அல்லேலூயா. ஒருவன் மற்றவர்களுக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும், அவர்களுக்கென்று நீதி நியாயங்கள் செய்ய வேண்டும், நல்முறைப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது அவர்கள் அந்த ஸ்தானத்தை பெற வேண்டும். உண்மையா இல்லையா? ஒருவர் அதுக்கு பாத்திரமா இருந்தா தான் நாங்கள் அவர்கிட்ட போய் நாங்கள் நீதி கேட்போம். என்ன, நானே அலங்கோலமான வாழ்க்கை வாழ்வேன் தான் என்னிட ஒரு நல்ல ஆலோசனை கேட்பீங்களா? இல்லை. அப்ப முதலாவது தெபோராள் அதுக்கு பாத்திரமான இருந்தால் அவள் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற 6வது படிக்கிறே அபிநேகாமின் குமாரர் பாராய்க்கு வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் ஜாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும். அப்ப இவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறவன் யார் என்றால் அந்த சிசேரா. அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தெபோரா சொன்னவனா ஜெபிச்சுட்டேன், நீங்க போயிட்டு இதை சுத்தம் பண்ணுங்க. இல்ல, இஸ்ரவேல் தேவன் அந்த சகோதரிக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் பேசினாரா இருந்தால் அதை கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. பாராக்கை போல சொல்லிக் கொடுக்கணும். ஆனாலும் அங்க பாராக்கு சொல்லுற 8வது அதிகாரத்துல பாபம் வசனத்துல அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராட்டா நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அவ சொல்ல இப்போ ஒரு பொம்பளை, இவ ஒரு கண்டறியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இப்ப நான் இப்ப பின்னால போனா போவேன் அப்படி சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு முறுமுறுப்புகள் இந்த சபையிலே நல்லவங்க அநேக இடங்களிலே இருக்கிறது.